ஹாய். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு லைவ் ட்ரேட் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரேடிங் பிளான் என்ன அப்படின்ட்டு சொல்லிடுறேன். இதான் வந்து நம்ம ட்ரேடிங் பிளான். இது வந்து ஸ்டாக் மார்க்கெட், ஃபோரெக்ஸ் மார்க்கெட், கிரிப்டோ மார்க்கெட் எல்லாத்துக்குமே இந்த சேம் ட்ரேடிங் பிளான் தான். ஹாய். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம ஃப்ரீ மெம்பர்ஷிப் அப்படின்றத கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ட்ரேடிங் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அல்லது ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மெம்பர்ஷிப்பில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெம்பர்ஷிப் வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ தான், எந்தவித காஸ்ட் அப்படின்றதும் கிடையாது. ஸோ இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருப்போம். ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி பார்ட்டிசிபேட் அப்படின்றது பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை உங்களுக்கு அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ண முடியலை அப்படின்னா அந்த விண்டோவில் தெரியுற அந்த டெக்ஸ்ட்டு, ஸோ அந்த டெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் உங்கள் க்ரோமில் இல்லை உங்களோட ப்ரௌசரில் போட்டிங்கன்னா ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ அதை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போனோம்னா, ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஐஆர்எல் இருக்கா இல்லை இஆர்எல் இருக்கா அப்படின்ற பார்க்க போகிறோம். ரெண்டாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு 4 ஹவர் அல்லது 1 ஹவரில் எந்த வியூவில் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கோ அதை வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டார்கெட் வைக்கிறோம், அடுத்து லோயர் டைம் கன்வெர்ட் பண்ணி அதில் நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்த்து ரிஸ்க் ரிவார்ட் நம்ம கரெக்டாக இருந்தால் என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ நான் ஸ்மாலாக சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம லைவ் ட்ரேட்டில் நான் இதை வந்து உங்களுக்கு அப்படியே அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஐஆர்எல் இருக்கா இல்லை இஆர்எல் இருக்கா அப்படின்ற பார்க்குறோம். இது டே டைம் ஃப்ரேமில் பார்க்குறோம். இந்த ஐஆர்எல் இஆர்எல் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம மெம்பர்ஷிப்பில் ஃப்ரீ மெம்பர்ஷிப்பில் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த டேவோட லோ அப்படின்றது எடுத்திருக்கு மார்க்கெட்டு. கிளியராக அந்த லோ வந்து நம்மளுக்கு ஸ்வீப் பண்ணியிருக்கு டே டைம் ஃப்ரேமில். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 4 ஹவர் அல்லது 1 ஹவர் எந்த டைம் ஃப்ரேமில் நமக்கு ட்ரெண்ட் வந்து கிளியராக இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 4 ஹவர் செக் பண்ணுறேன். ஓகே, 4 ஹவர்லேயும் நமக்கு ட்ரெண்ட் வந்து கிளியராக தான் இருக்குது. கிளியராக வந்து மார்க்கெட் வந்து அப் டவுன் ஆகிட்டு ஸோ அகெயின் கிளியராக வந்து நம்மளுக்கு மார்க்கெட் அப் ஆகிருக்கு. இதோட இந்த இடத்துல நம்மளுக்கு எம்எஸ்எஸ் அப்படின்ட்டு நடந்திருக்கு. எம்எஸ்எஸ் நடந்து நம்மளுக்கு கிளியராக வந்து இந்த ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், அதாவது இந்த ஆர்டர் பிளாக்குக்கு மார்க்கெட் வந்து இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து மார்க்கெட் கிளம்பிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் 1 ஹவர் போயிடுறேன். 1 ஹவரில் போயிட்டு மார்க்கெட் வந்து எது வரைக்கும் போகும் அப்படின்ற இப்போ நம்ம 4 ஹவரில் நம்ம ட்ரெண்ட் அப்படின்றது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு 1 ஹவர் மார்க்கெட் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இங்கனக்குள்ள ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு இல்லையா? ஸோ இது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். இந்த டெக்னிக்கல் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃப்ரீ மெம்பர்ஷிப்பில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே ஃபார்மில் வந்து கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப் வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது போகலாம். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் இங்கே ஒரு அப்பா ஆகிட்டு திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா? இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் லெவல் வரைக்கும் வந்திருக்கா அப்படின்றது செக் பண்ணுறேன். எஸ், கரெக்டாக மார்க்கெட் வந்து 0.5 அப்படின்ற ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் நம்மளுக்கு அட்டென்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இதுவும் பக்கா. நெக்ஸ்ட்டு நான் 5 மினிட்ஸ் போகிறேன். ஓகே, ஸோ இந்த 5 மினிட்ஸில் கடைசி பாருங்கள் மார்க்கெட் அப் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு டவுன் ஆகிருக்கு. டவுன் ஆகும்போது நம்மளுக்கு இங்கே இருக்கிற இந்த எஸ்எஸ்எல் வந்து மார்க்கெட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, இங்கே மேலே இந்த ஹை இருக்கு இல்லையா? இந்த ஹையை தாண்டி மார்க்கெட்டில் ஒரு கேண்டில் அப்படின்றது எனக்கு க்ளோஸ் வைக்கணும். ஸோ அப்படி க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா என்னோட என்ட்ரி இதான் வந்து என்னோட என்ட்ரி. இந்த கேண்டிலை தாண்டி மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா இதான் வந்து என்னோட என்ட்ரி பாயிண்ட்டு. இப்போ இதில் வந்து ரிஸ்க் ரிவார்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணலாம். இந்த இடத்துல என்ட்ரி, இது ஸ்டாப் லாஸ், இது டார்கெட் 1:2.65 அப்படின்றது வருது. நம்மளோட டார்கெட் வந்து 1:2 தான் நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்னோட லிமிட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி போட்டுருந்தேன். இது க்ளோஸ் பண்ணோன்னே இந்த இடத்துல இங்கே க்ளோஸ் ஆக முடியாது. கேண்டில் இது க்ளோஸ் ஆச்சுன்னா நான் இந்த இடத்துல என்னோட லிமிட் ஆர்டரை போட்டுருவேன். இங்கே வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் வச்சுருவேன். இங்கே மேலே வந்து 1:2ல் வந்து என்னோட டார்கெட். இந்த ட்ரேட் வந்து நம்ம எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு இங்கே ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதோட செக்லிஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் ஐஆர்எல் இருக்கா ஏஆர்எல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்போ இருக்குன்னு பார்த்தோம். மூணாவது டார்கெட் வந்து 1 ஹவரில் ஃபேர் வேல்யூ கேப் அல்லது ஹை. இப்போ இங்கே சொல்கிற டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே பற்றி டீட்டெயில்டாக நம்ம மெம்பர்ஷிப்பில் கவர் பண்ணுறோம். அது ஃப்ரீ தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து லோயர் டைம் ஃப்ரேம் போனோம் 5 மினிட்ஸில். ஸோ அதில் பிடிஏ அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆர்டர் பிளாக் அண்ட் எஃப்இஜி இதை தான் வந்து நம்ம பிடிஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் எம்எஸ்எஸ், இன்னும் வந்து எம்எஸ்எஸ் வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகலை. எம்எஸ்எஸ் காண்டி தான் நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம்.
அடுத்து ரிஸ்க் ரிவார்டு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ எம்எஸ்எஸ் கிடச்சா நம்ம என்ட்ரி அப்படின்றத போட்டுருவோம். ஸோ இப்போ 5 மினிட்ஸில் வந்து நம்ம எம்எஸ்எஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஸோ அடுத்து வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 மினிட்ஸில் நம்மளுக்கு ஒரு எம்எஸ்எஸ் அப்படின்றது கிடச்சிருக்கு. இதோட ஹையை தாண்டி இங்கே கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி நம்மளோட லிமிட் ஆர்டர் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். அதோட ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்றதையும் நான் அந்த இடத்துல வந்து நான் அட்டாச் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி டிகரான நம்மளுக்கு டார்கெட் வச்சுக்கா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கா அப்படின்றத நம்ம அடுத்து ஃபர்தராக பார்க்கலாம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து நம்ம என்ட்ரி பாயிண்டில் வந்து என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்கு. என்ட்ரி ட்ரிகரான டைமும் வந்து கில் ஜோனில் தான் நம்மளுக்கு என்ட்ரி அப்படின்ற ட்ரிகர் ஆகிருக்கு. இந்த கில் ஜோனாக என்ன அப்படின்ற பற்றியும் நம்ம மெண்டார்ஷிப்பில் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டார்கெட் அடிக்கா இல்லையா ஸ்டாப் லாஸ் அடிக்கா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணமான 1:2 ரேஷியோ அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஹிட் ஆயிடுச்சு. பாருங்க 1:2 ரேஷியோ அப்படின்றது நமக்கு ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ட்ரேட்லேருந்து நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரீ மெண்டார்ஷிப் அப்படின்றது கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணி அந்த மெண்டார்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அனாலிசிஸ். இந்த வீடியோ வந்து முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் வந்து பை அண்ட் செல் பண்ணுறதா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். தேங்க்யூ.